சென்னை லயோலா கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நேரலையில் இணைந்திருக்கிறார். அபினேஷ், அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? எத்தனை பேர் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? சிவரஞ்சனி, சரியா காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய 3 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல லயோலா கல்லூரி வளாகத்தில் நாம் இருக்கிறோம். குறிப்பா லயோலா கல்லூரி வளாகத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. பெரம்பூர், கொளத்தூர், அண்ணாநகர், ஆயிரம் விளக்கு, வெள்ளிவாக்கம், எழும்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்கள் போலவே வாக்குச்சாவடி முகவர்கள், அதாவது போலிங் ஏஜென்ட், போலிங்கோட சீஃப் ஏஜென்ட், அதே போல கேண்டிடேட் உள்ளிட்டவர்களுக்கு அனுமதி அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. அந்த போலிங் ஏஜென்டுடைய செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரிக் சாதனங்கள் எதுவும் அனுமதி கிடையாது. குறிப்பாக இது போன்ற இசிஐ வழங்கக்கூடிய இந்த போலிங் ஏஜென்ட் அப்படிங்கிற இந்த பாஸையும் அதே போல ஐடி கார்டையும் இந்த முறை கொடுத்திருக்காங்க. அவர்கள் உள்ளவர்களுக்கு மட்டுமே சரிபார்க்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. இவர்களுக்கும் செல்போன் உள்ளிட்ட எந்த சாதனங்களும் அனுமதி கிடையாது. உள்ளே செல்லக்கூடிய அவருடைய பேக், பர்ஸ், அதே போல செல்போன் உள்ளிட்டவெல்லாம் இங்க வாங்கி வைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதியில் 6 சட்டப்பேரவை தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை லயோலா கல்லூரி வளாகத்தில் தான் நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை இங்கு நடைபெற இருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய நிலையில இந்த வளாகம் மிக முக்கியமான ஒரு கவுண்டிங் சென்டரா பார்க்கப்பட்டது. குறிப்பாக சரியாக 8 மணிக்கு இந்த போஸ்டல் பேலட்டை பிரித்து எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கக்கூடிய நிலையில 8:30 மணிக்கு இவிஎம் இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து வர வைக்கப்பட்டு 8:30 இருந்து இவிஎம் மெஷின்கள் எண்ணக்கூடிய பணிகள் நடைபெறும். இங்கேயும் 14 மேசைகள் போடப்பட்டு சுற்றுவாரியாக முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் உள்ளே போலிங் அங்க இருக்கக்கூடிய போலிங் ஏஜென்ட்டும் அதே போல வாக்காளருடைய வேட்பாளருடைய ஏஜென்ட் உள்ளிட்டவர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. செய்தியாளர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அனுமதி கிடையாது. அந்த அடிப்படையில் 6 சட்டப்பேரவை தொகுதியுடைய முடிவுகள் சுமார் 9 மணி வாக்கில் ஒரு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னையில் மிக முக்கியமான ஒரு கவுண்டிங் சென்டரா லயோலா கல்லூரி வளாகம் இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி, அதே போல முன்பே சொன்னது போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி உள்ளிட்ட 6 தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை இங்குதான் நடைபெறுது. அந்த அடிப்படையில் சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. சிவரஞ்சனி, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க அபினேஷ்.